வணக்கம் மாணவர்களே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு லெசன் நம்ம 10 லெசன் இருக்குது. இதில் நம்ம 10 லெசன்லேருந்தும் ஒவ்வொரு லெசன்லேருந்தும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் மட்டுமே படித்தாலே போதும், வேறு எந்த 5 மார்க்ஸுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து எடுத்துடலாம். ஸோ வந்து இந்த கொஸ்டினை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இருக்க எல்லாத்தையும் குறித்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 5 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு லெசன்லேருந்து 5 மார்க் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோலேருந்து ஒவ்வொரு லெசன்லேருந்தும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்புறம் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 12th பிள்ளைங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த கொஸ்டின் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு லெசன்லேருந்தே நமக்கு ஒரு 4 கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் படிச்சுக்கோங்க. 5th லெசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 5 மார்க் கொஸ்டின் படித்தாலே போதும். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதை படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்த 6வது பாடத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. 7வது பாடத்தில் நமக்கு 2 ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 2 கொஸ்டினே படித்தாலே போதும். கண்டிப்பாக அந்த 2லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. வேறு இதை தவிர்த்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லெசன் 8ல் பார்த்திங்கன்னா நமக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டுமே நீங்கள் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. அடுத்து லெசன் 9ல் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஜே தாம்சன் கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் நமக்கு கொஞ்சம் லெசன் 4ல் பார்த்திங்கன்னா லெசன் 9ல் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த லெசன் 10ல் பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாமே நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்கப்பட்டு படித்தாலே போதும்.